Hi guys, இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு சில முக்கியமான மேக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். குளோபல் மார்க்கெட் ப்ளஸ் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது மூலமாக வந்து உங்களுக்கு ஓவராலாக மார்க்கெட் எந்த கண்டிஷனில் இருக்குது, ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸ், அதாவது மெயினாக வந்து மானிட்டரி பாலிசி தான் வந்து மார்க்கெட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய மேஜர் பவர் இருக்குது. ஸோ அதனால் அந்த மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது சென்ட்ரல் பேங்க் தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் என்ன நடக்க போகுது, அவங்க என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, டிக்ரீஸ் பண்ண போகிறாங்க, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் குளோபல் மார்க்கெட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற இந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 month வியூ, ஓகேங்களா. ஸோ அதை இதை வச்சு போகும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அடுத்து டிசிஷன் மேக்கிங் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நிஃப்டி வந்து அடுத்து 24,000 25,000 நிஃப்டி வந்து போக போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். அப்படின்னா மார்க்கெட் வந்து கிளியராக வந்து புல் மார்க்கெட்டில் இருக்கணும், சரிங்களா. புல் மார்க்கெட்டில் இருந்தால் தான் நம்ம வந்து கிளியராக வந்து பையிங் மோடில் இருந்தால் தான் மார்க்கெட் வந்து ஓவரால் எக்கானமி, ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் வந்து பையிங் மோடில் இருக்கணும். அப்படி பையிங் மோடில் இருக்கணும்னா மார்க்கெட் சைக்கிள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. மார்க்கெட் சைக்கிள் அப்படின்னா மார்க்கெட் சைக்கிள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த மார்க்கெட் சைக்கிள்ங்கிறது என்ன, ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் அண்டு ஓவரால் மார்க்கெட் சைக்கிள். எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகக்கூடிய ஒரு டைம் பீரியட், ஒரு காலகட்டம் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டே போகிற ஒரு காலகட்டம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட் காரிலேஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டே போகிறப்ப தான் இந்த புல் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் மார்க்கெட் சைக்கிள். எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். அப்போ இருந்தே மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூவ் ஆகிட்டே வரும். ஸோ புல் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டே வந்தீங்கன்னா பாண்டு மார்க்கெட்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு, அந்த பணம் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ இதை தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். குளோபல் மேக்ரோ எக்கனாமிக் அனலைசஸ்ன்னு சொல்கிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்படி நம்மளுடைய மார்க்கெட்டை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு நாடுக்கும் ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கு வந்து உங்களுக்கு சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த சென்ட்ரல் பேங்க்குடைய ஒர்க்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு சென்ட்ரல் பேங்க்குங்கிறது பொதுவான நேம். இப்போ வந்து ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பேர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம மொத்தமாக பொதுவாக என்ன சொல்லுவோம், பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான நேமு. இது வந்து இந்தியாவில் வந்து ஆர்பிஐ அப்படின்னு சொல்லுவோம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த மாதிரி ஒரே ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். அந்த சென்ட்ரல் பேங்க்கு கீழே தான் மீதி எல்லா பேங்க்குமே கண்ட்ரோல் பண்ணப்படும். ஏன்னா பேங்கிங் செக்டார் வந்து கீழே விழுந்தது, இல்லை பேங்கிங் செக்டாரில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்டையர் எக்கனாமியே காணாமல் போயிடும், கண்ட்ரியே பெரிய குழப்பத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பேங்கிங் செக்டார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து அதை கரெக்டாக அந்த லிக்விடிட்டியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இது ஆர்பிஐங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது நம்ம இந்தியன் சென்ட்ரல் பேங்க். அதே மாதிரி யூஎஸில் வந்து ஃபெட் அப்படின்னு சொல்லுவோம், ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி யூரோப்பில் வந்து யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், இசிபி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் இதோடைய சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இது சென்ட்ரல் பேங்க்ங்கிறது காமன் நேம். இந்த சென்ட்ரல் பேங்க் எதுக்காக உருவாக்கப்பட்டது, இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோடைய பர்பஸ் வந்து நாட்டை டெவலப் பண்ணுறது கிடையாது, ஓகேங்களா. இது வந்து ஸ்டெபிலிட்டி கொண்டு வரது, நாட் க்ரோத். ஸ்டெபிலிட்டி, எக்கனாமியில் வந்து பணம் அதோடைய மதிப்பை இழக்காமல் இருக்கிறதுக்காக இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். பணம் வந்து அதோடைய மதிப்பு இழந்துச்சுன்னா 100 ரூபா நோட்டு பிரிண்ட் பண்ணுறீங்க, அந்த 100 ரூபா நோட்டு அதோடைய மதிப்பு இழந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அதோடைய ப்ரைஸே வந்து ரிலேட்டிவ். 100 ரூபா அப்படிங்கிறது வந்து 100 ரூபா நம்ம சொல்லணும் அப்படின்னா அது எதை வச்சு நம்ம மதிப்பு போடுறோம் அப்படின்னா அதை தனியாக நீங்கள் மதிப்பு போட முடியாது. 100 ரூபா அப்படிங்கிற ஒரு நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் வேல்யூ. அந்த 100 ரூபாய்க்கு நீங்கள் இன்றைக்கி என்ன பொருள் வாங்க முடியுதோ அதே பொருளை நாளைக்கு போய் அதே 100 ரூபா கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 ரூபா இல்லை 120 ரூபா கொடுத்து வாங்கணும். அப்போது என்ன ஆச்சுன்னா பொருளுடைய விலை ஏறிடுச்சு. ஸோ இந்த 100 ரூபா நோட்டுடைய மதிப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த 4% இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா ஒரு 100 ரூபா நோட்டு வருஷத்துக்கு 96 ரூபா நோட்டாக மாறிடுது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் ரிலேட்டிவ் வேல்யூ தான் பணத்துக்கு இருக்குது. அதாவது கரன்சி, ஃபியட் கரன்சின்னு சொல்ல அந்த பிரிண்ட் அடிக்கக்கூடிய கரன்சிக்கு வந்து ஃபியட், அது வந்து அசட் கிடையாது, அது வந்து ஒரு ஃபியட் கரன்சி. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்லைங் வேல்யூ எதுவுமே கிடையாது, அதுக்கு வந்து ரிலேட்டிவ் வேல்யூ தான். ஸோ அதை வச்சு நம்ம என்ன வாங்க முடியுங்கிற அந்த பர்ச்சேசிங் பவர் தான் இருக்குது. அதை வந்து ஸ்டெபிலிட்டி தான் நம்ம பார்க்கணும். இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் இந்த பணத்தை வந்து ஸ்டெபிலிட்டியை கொண்டு வர முடியும். அதாவது ஸ்டேபிளாக 100 ரூபா நோட்டு எப்பவுமே 100 ரூபா நோட்டுங்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும். இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
இன்ஃப்ளேஷன் ஏன் உருவாகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 டைப் ஆஃப் ரீசன் இருக்குது. அதை பற்றி நான் தனியாக வீடியோவே போட்டிருக்கேன். இன்ஃப்ளேஷன் வந்து எதனால் உருவாகுது, அது எப்படி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு ஒரு 3 டைப் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், நம்மளுடைய சேனல்லே இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போது இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. இப்போ யூஎஸ் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்புங்கிறது வந்து மேலே ஏறும் இறங்கும். இது வந்து நம்மளுடைய கரன்சியோடைய வேல்யூ குறைஞ்சதுனாலும் பிரச்சனை, ரொம்ப அதிகமாச்சுனாலும் பிரச்சனை. அது எப்படிங்க நம்மளுடைய வேல்யூ ஸ்ட்ராங்கானால் நமக்கு லாபம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வேறு வகையில் ஒரு பிரச்சனை கொண்டு வரும். அதை பற்றி நான் வேறு வீடியோ போடுறேன். ஏன்னா எல்லா டாபிக் போனோம்னா ரொம்ப பெருசாக போகும். இதில் இந்த வீடியோ புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்பிஐ வந்து தலையிடுவாங்க. ஆர்பிஐ வந்து எப்போ தலையிடுவாங்கன்னா, கரன்சி ரேட் வந்து நம்மளுடைய இந்தியன் ரூபாய் வந்து யூஎஸ் டாலருக்கு எகெயின்ஸ்டாக நம்மளுடைய வேல்யூ ரொம்ப ஏறும்போது இறங்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டில் போய் அவங்க செல் பண்ணுவாங்க. ஆர்பிஐ வந்து யூஎஸ் டாலரை செல் பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க எகெயின்ஸ்ட் இந்தியன் டாலர். ஏன்னா அந்த சப்ளை டிமாண்ட் குறைஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்பவும் வந்து அதோடைய ப்ரைஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய பர்பஸ் வந்து ஸ்டெபிலிட்டி கொண்டு வர்றது, ஒரு எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வர்றது. கரெக்டாக எல்லா சிஸ்டமும் அதோடைய ப்ராசஸில் ஒர்க் ஆகுதா, பேங்கிங் சிஸ்டம் எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குறது தான் ஆர்பிஐயோட வேலை. கரெக்டாக சொன்னால் சென்ட்ரல் பேங்கோடைய வேலை. எல்லா நாட்டிலையும் இதுதான் அதோடைய வேலை. இப்போது இதுக்கு பேர் இந்த ஆர்பிஐங்கிறது சென்ட்ரல் பேங்க். இந்த சென்ட்ரல் பேங்க் போடுற இந்த ஒர்க்குக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. மானிட்டரி பாலிசி அப்படின்னா, மானிட்டரி பாலிசிங்கிறது தான் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறது இறக்குறது. இதுக்கு இன்னொரு இந்த மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது வந்து யார் பண்ணுவாங்கன்னா எம்பிசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டின்னா அந்த ரிசர்வ் பேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் எடுப்பாங்க. அவங்க ஓட் பண்ணுவாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருக்கும் கரெக்டாக அனலைஸ் பண்ணி, ஏன்னா காமன் அப்ஜெக்டிவான டிசிஷன் இருக்கணும். ஒரே ஒருத்தர் எடுத்தாங்கன்னா அது சப்ஜெக்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அவங்க டிசிஷன் வந்து ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கணுங்கிறதுனால அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில் யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருக்காங்களோ அந்த குரூப் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஒப்பீனியன் சொல்லும்போது கம்பைன் பண்ணி ஒரு கரெக்டான ஒப்பீனியன் எடுப்பாங்க. இதுதான் வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதில் தான் டிசைட் பண்ணுவாங்க நம்ம வந்து ஆர்பிஐ வந்து என்ன ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. இதை பற்றி நான் டீட்டெயில்டாக நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இது சிம்பிளாக இதை வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, குவான்டிடேட்டிவ் ஈஸிங், குவான்டிடேட்டிவ் டைட்டனிங், குவான்டிடேட்டிவ் டைட்டனிங் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் ஈஸிங், குவான்டிடேட்டிவ் டைட்டனிங் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து டெக்னிக்கல் நேம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறது இறக்குறது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் டைட்டனிங் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது மார்க்கெட்டில் வந்து பணம் சப்ளை ஆகிறது, அதாவது ஓவராலாக எக்கனாமிக்கல் ஒரு நாட்டுடைய எக்கனாமியில் பணம் சப்ளை ஆகிற அந்த விகிதம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ குவான்டிடேட்டிவ் டைட்டனிங் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா லோன் வந்து யாரும் வாங்குறது குறைய ஆரம்பிக்கும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பேங்க்குடைய லோனு, அந்த எக்கனாமிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, ரியல் எஸ்டேட்டு லோன் வந்து பெரிய லோன்லாம் வாங்கும்போது அதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பெரிய லெவலில் மாறும். கொஞ்சமாக மாறினாலும் அதெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா குவான்டிடேட்டிவ் டைட்டன் பண்ணுவாங்க. அந்த லிக்விடிட்டி வந்து டைட்டன் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்னாகும், மார்க்கெட்டில் ஓவராலாக அந்த நாட்டுடைய எக்கனாமியில் அந்த பணம் புழங்குற அந்த விகிதம் வந்து குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா பணத்துடைய சப்ளை கண்ட்ரோல் பண்ணப்படுறதுனால பணத்துடைய மதிப்பு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இது வந்து இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா growth அடிபடும் கண்டிப்பாக. இப்படி பண்ணும்போது, ஏன்னா நீங்கள் சப்ளையை கட் பண்ணுறீங்க, சப்ளையை வந்து லிக்விடிட்டியை ஸ்க்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் டைட்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாட்டுடைய அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறத வந்து நிறைய அந்த கடன் வாங்கி அடுத்தடுத்து பிஸ்னஸ் பண்ணுறது, அடுத்தடுத்து டெவலப் ஆகிறது அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வேறு மாதிரி வர ஆரம்பிக்கும். அதாவது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நிறைய கம்பெனிஸ் வந்து கடன் கட்ட முடியாமல் இது பண்ணுவாங்க. இது வந்து பார்க்குறக்கு நம்ம சின்ன விஷயம் தெரியும். ஆனால் ஒட்டுமொத்த நாட்டு இந்தியா மாதிரி பெரிய நாட்டுடைய கணக்கு போட்டிங்கன்னா இது வந்து பெரிய லெவல் இம்பேக்ட் பண்ணும். சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட் வந்து பயங்கரமாக அடிபடும். ஏன்னா ஒரு 10% 20% வந்து வேலை போனாலோ இல்லை வந்து வேலை கிடைக்காம போனாலோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணாமல் போனாலோ அது பயங்கரமாக இம்பேக்ட் ஆகும்.
ஏன்னா அது வந்து திரும்பவும் என்ன வழிவகுக்கும்னா நம்ம வந்து ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி, மக்கள் வந்து ஸ்பெண்டிங் பண்ணுறதை குறைக்க ஆரம்பிக்கும். இதனால் பிஸ்னஸ் டவுன் ஆக ஆரம்பிக்கும், growth வந்து டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் பணத்துடைய மதிப்பு, அந்த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி வரும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணாமல் growth மெயின்டைன் பண்ண முடியாது. அது வந்து தப்பான இதாயிரும். ஸோ குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படின்னா என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறது. குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ இது வந்து குவான்டிடேட்டிவ் ஈஸிங் சொல்லுவோம். அப்போ என்னென்னா கொஞ்சம் லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. கேஷை வந்து, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறது மூலமாக பணம் வந்து அதிகமாக லோன் வாங்குவாங்க. அதுதான் சான்ஸ்னு சொல்லி நிறையா லோன்ஸ் வந்து வரும். நிறையா வந்து உங்களுக்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அப்போ வந்து ஓவராலாக மார்க்கெட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10% இன்க்ரீஸ் ஆனால் கூட எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக புதுசாக க்ரியேட் ஆகும். ஏன்னா கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பெரிய கம்பெனிஸ் வந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸு பெரிய பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து லாஜிக். ஸோ இந்த லாஜிக் வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. இதுதான் மேட்டர். இப்போ வந்து நம்ம யூஎஸ் மார்க்கெட்டுடைய கண்டிஷன் பார்ப்போம். யூஎஸ் எக்கனாமிக் கண்டிஷன். ஏன்னா யூஎஸ்களுடைய ஃபெடரல் ரிசர்வ் எடுக்கக்கூடிய டிசிஷன் ஒட்டுமொத்த வேர்ல்டையுமே இம்பாக்ட் பண்ணும். ஏன்னா அங்கிருந்து தான் மேஜர் லிக்விடிட்டி வருது. ஏன்னா யூஎஸ் தான் வந்து மேஜராக வந்து பெரிய கார்பரேஷன் இருக்கிற ஒரு சூப்பர் பவர் கண்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மார்க்கெட் லிக்விடிட்டி எல்லா இடத்துலையும் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்ச விஷயம். இது ஃபெட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எப்போ எடுப்பாங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆல் டைம் ஹையில் இருந்தது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ ஆல் டைம் ஹையில் தான் இருந்தது மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அப்போ இது வந்து அப்புறம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்க. இதை வந்து குறைச்சால்தான் அடுத்த லெவலில் மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது மார்க்கெட் பயங்கரமாக புஷ் ஆக ஆரம்பிக்கிறது அந்த சைக்கிளில் தான், இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிற சைக்கிளில் தான் மார்க்கெட் வந்து புஷ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது இவங்க எதை வச்சு அந்த டிசிஷன் எடுப்பாங்கன்னா நம்ம சொல்கிறது இன்ஃப்ளேஷன். ஏன்னா இந்த ஃபெட் வந்து, அதாவது சென்ட்ரல் பேங்க் வந்து எதை வச்சு டெசிஷன் எடுப்பாங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கலாம், இன்ஃப்ளேஷன் குறைஞ்சதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஃபெட்டுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2% இன்ட்ரெஸ்ட், 2% இன்ஃப்ளேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் டார்கெட். ஸோ 2% கொண்டு வரணுங்கிறக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தால் எம்ப்ளாய்மெண்ட் வந்து அடிபடும். ஸோ மார்க்கெட்டில் வந்து அதை மெஷர் பண்ணுவாங்க. அப்போ இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறது முடிவு பண்ணணும்னா அதுக்கு பல டேட்டாவை பார்ப்பாங்க. அதாவது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அது இன்ஃப்ளேஷன், அதுக்கப்புறம் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் பிபிஐ, அதாவது பர்ச்சேஸ் பேரிட்டி இண்டெக்ஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயங்கள் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா மெயினான விஷயம் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு லீடிங் இண்டிகேட்டர்ஸ், முன்னாடியே வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ ரீசெண்டாக வர ஒவ்வொரு டேட்டாவையும் என்ன பண்ணுவாங்க? ரீசெண்ட் டேட்டா ஒவ்வொன்றையும் அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது யூஎஸுடைய எக்கனாமி என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி 24, அதாவது 2024 ஜனவரி 2024 வந்த டேட்டா படி கிட்டத்தட்ட 3,53,000 புது ஜாப் வந்து ஆட் ஆகிருக்கு ஜனவரி டேட்டல். இப்போ இவங்க என்ன நினச்சாங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இப்போ வரைக்கும் ஹையில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஓவராலாக மார்க்கெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து 3,53,000 புது ஜாப் வந்து கிரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? புதுசாக 3,53,000 பேர்த்துக்கு ஜாப் வந்திருக்கு. அப்போ ஜாப் மார்க்கெட் வந்து ரெசிலியன்ஸ் காமிக்குது. அதாவது வந்து ஜாப் மார்க்கெட் வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், யாருக்கும் வேலை வந்து போகிற அளவுக்கு ஆடும் புதுசாக ஜாபும் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு பார்ட்டை பார்க்குறாங்க. ரெண்டாவது, இது எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்போது இமிகிரேஷன். அதாவது வந்து ஏகப்பட்ட இமிகிரேஷன் வந்து யூஎஸ்க்கு புதுசாக வந்ததுனால அந்த இமிகிரேஷன் பாப்புலேஷன், அதாவது புதுசாக வேறு நாட்டிலேருந்து வந்து யூஎஸில் குடியேறாங்க பார்த்தீங்களா, அந்த இமிகிரேஷன் பாப்புலேஷன் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் எந்த வேலையும் குறைஞ்ச வேஜுக்கு ஏன்னா பொதுவாக ஒரு நாட்டில் போய் வேலை செய்கிறவங்க என்ன நினைப்பாங்க? புவர் கண்ட்ரிலேருந்து தான் வந்திருப்பாங்க அங்கேருந்து வரும்போது. அப்போது அவங்க வந்து எந்த வேஜுக்கும் வேலை செய்கிறதுக்கு தயார். அதாவது ஏன்னா மக்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க, வேலை கம்மியாக இருக்கும்போது அப்போ வேஜ் வந்து குறையும். ஏன்னா சப்ளை டிமாண்ட் படி வேஜுங்கிறது சேலரி. அப்போ வந்து ஆளுங்க நிறைய இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்ளை நிறைய இருக்குங்கும்போது ஈஸியாக அவங்களால வந்து செலக்ட் பண்ண முடியும். அப்போ வேஜ் வந்து குறையிறதுனால இன்ஃப்ளேஷன் திரும்ப எகைன் கண்ட்ரோல்குள்ளே தான் வருது. எம்ப்ளாய்மெண்ட்டும் அடிபடலை. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவும் கொஞ்சம் பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்குது. அந்த இமிகிரேஷன் பாலிசி இதெல்லாம் வந்து நாளைக்கு வேறு மாதிரி பிரச்சனை கொண்டு வரலாம். ஆனால் வந்து நடந்த விஷயங்கள் இதுதான். ஜனவரி 24 நடந்த விஷயங்கள் இதுதான். இது வந்து அவங்க கணக்கு போட்டதை விட மோர் தென்
டபுள் த எக்ஸ்பெக்டேஷன். அதாவது அவங்க வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி கணக்கு போடல. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டு நடந்திருக்கு. அப்போ யூஎஸ் ஜாப் மார்க்கெட் ரெசிலியன்ஸில் தான் இருக்குது. அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம வந்து குறைச்சாலும் பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்து இப்போ ஏறினப்பவே இவ்வளோ இருக்குது அப்படின்னா இப்போ குறைச்சாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து ஜாப் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம குறைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத முதல் பார்ட்டில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஜாபுடைய ட்ரெண்டு வந்து இப்படி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாபுடைய ட்ரெண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க யோசிக்காமல் இன்னும் புஷ் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ப்ராப்ளம் இருக்காது, நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுனால திரும்ப இன்ஃப்ளேஷன் வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா வேஜ் வகையில் அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் சேலரி கிடச்சிருது. நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஜ் இன்க்ரீஸ் ஆகிறது இல்லை. ஏன்னா சப்ளை ஜாஸ்தியாக இருக்குது, ஹியூமன் ரிசோர்ஸ் சப்ளை ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வேஜ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ மார்க்கெட்டில் கம்பெனிஸ் வந்து பொருளாதாரத்தில் அந்த விலையை, அதாவது பீப்புளுடைய காஸ்ட்டை, சேலரியை வந்து பொருளில் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தான் பொருளுடைய விலை இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ இதனால வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு வந்து கேபிட்டலுக்கு வந்து வேஜ் கம்மியாகவே கூட பண்ணலாம். ஜாப் ஸ்ட்ராங்கு க்ரோத் காமிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டு புதுசாக எவ்வளோ க்ரியேட் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டு எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹிஸ்டாரிக்கல் லோவில் தான் இருக்குது யூஎஸில். ஸோ அது மார்க்கெட் வந்து கிளியராக ரெசிலியன்ஸை காமிக்குது. அதாவது எக்கனாமி, நான் மார்க்கெட்டுன்னா ஸ்டாக் மார்க்கெட் சொல்ல, எக்கனாமி வந்து கிளியராக வந்து ரெசிலியன்ஸை காமிக்குது. ஸோ 3.7% வந்து உங்களுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா இருக்குது. இது வந்து ஹிஸ்டாரிக்கல் லோ. அதனால் வந்து ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா மட்டும் தனியாக பார்க்கும்போது அது இன்க்ரீஸ் ஆகுது, அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா பார்க்கும்போது அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை. ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து நமக்கு குறையுது அப்படிங்கும்போது ஸோ ப்ராப்ளம் இல்லைன்னு ரெண்டாவது பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தோன்னா இந்த எல்லாமே எங்கே லீட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத லீட் பண்ணுது. ஆனால் இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே, இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டாவாகட்டும் இல்லை ஜாப் மார்க்கெட் டேட்டாவாகட்டும், எல்லாமே வந்து இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட பிப்ரவரியில் பார்த்துட்ருக்கீங்க, ஓகேங்களா? ஆனால் இதெல்லாம் வந்து டிசம்பர் ஜனவரிக்கு உண்டான டேட்டா. டிசம்பர் ஜனவரிக்கு உண்டான டேட்டா தான் அப்போ ரிலீஸ் ஆகுது. இப்போது டிசம்பர் உடைய டேட்டா வந்து ஜனவரியில் தான் ரிலீஸ் ஆகும், ஜனவரியோட டேட்டா பிப்ரவரியில் ரிலீஸ் ஆகும். இது மாதிரி ஒவ்வொரு டேட்டாவும் ஒரு மாத கேப்பில் ரிலீஸ் ஆகும். ஒரு சில டேட்டாக்கள், அதாவது வந்து பேரோல் டேட்டா அப்படிங்கிறது வந்து எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, அதுக்கு வந்து முன்னாடி வரக்கூடிய நிறைய டேட்டாஸ் இருக்குது, சின்ன சின்ன டேட்டா. இந்த பிஎம்ஐ டேட்டா, பர்ச்சேஸ் மேனேஜர் இண்டெக்ஸ் டேட்டா, ஹோல்சேல் ப்ரைஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே டைம் பீரியட் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். அதை நான் தெளிவாக இன்னொரு வீடியோவில் போடுறேன், எவ்வளோ ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேரோல் டேட்டா மாதம் மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் நமக்கு வந்து மாதம் மாதம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு மாறலாம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் டேட்டு மாறும். நான் இந்த டேட்டு உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் இப்போது இந்த இதை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் டேட்டா கிளியராக வந்து ரெசிலியன்ஸ் காமிக்குது. இன்ஃப்ளேஷன் டேட்டாவை பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் இன்ஃப்ளேஷனுடைய தனிப்பட்ட டேட்டாவை நம்ம பார்க்குறோம். யூஎஸ் இன்ஃப்ளேஷன் என்ன ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் 2024 ஜனவரி டேட்டா 2024 யூஎஸ் இன்ஃப்ளேஷன் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.4% இருக்குது. கிட்டத்தட்ட இவங்களுடைய டார்கெட் 2% தான் இன்ஃப்ளேஷன் டார்கெட். கிட்டத்தட்ட 2022 ஜூன் மாதம் 2022 ஜூன் மாதம் தான் இருக்குதுலே ஹையஸ்ட் இன்ஃப்ளேஷனில் இருந்தது, சரிங்களா? இன்ஃப்ளேஷன் வந்து ஹையஸ்ட்டாக இருந்தது 2022 ஜூன் மாதம். எவ்வளோனா 8% இருந்தது இன்ஃப்ளேஷன். ஸோ அது அப்படியே குறைஞ்சு அந்த ஜூன் மாதத்துலேருந்து கிராஃப் பார்த்தீங்கன்னா, நான் கிராஃப் பார்த்துட்டேன், அந்த கிராஃப் டேட்டாவில் நான் பார்க்கும்போது 8%லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா 2% குறையுது. அதாவது இப்போது 3.5%க்கு இப்போ குறைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் அதோடைய ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. யூஎஸ் ஜாப் மார்க்கெட் ரெசிலியன்ஸ் காமிக்குது. ஸோ இந்த எல்லா டேட்டாவையும் கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா கிளியராக நமக்கு தெரிஞ்சது இன்ஃப்ளேஷன் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது கன்சிஸ்டண்ட்டாக. அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக 2%க்கு மூவ் ஆகிட்டு இருக்குது, அவங்களுடைய டார்கெட் கண்டிஷனுக்கு மூவ் ஆகிட்டு இருக்குது. அதனால் இந்த பேரோல் டேட்டா ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பேரோல் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தால்
மானிட்டரி பாலிசி கமிட்டி எம்பிசி என்ன சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கக்கூடிய தயாராகிட்டாங்க, ரேட் கட் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு சினாரியோ தாராளமாக வந்துருச்சு. இது வந்து நான் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு சொல்கிறேன். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு ப்ராப்ளம் இல்லை, எஃப்ஐஐ ஜாஸ்தியாக மணி உள்ளே வரும். ஸோ மார்க்கெட் வந்து பயங்கரமாக புஷ் ஆகும். இப்போது இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டாவை நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் எம்பிசி மீட்டிங் எப்போ நடக்குது, ஜனவரி 2024 கிட்டத்தட்ட 7 மீட்டிங் நடக்க போகுது. ஓகேங்களா? ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது மீட்டிங் வைப்பாங்க இல்லையா, ஃபெட் மீட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து 7 தடவை இந்த 2024 நடக்க போகுது. ஒன்று வந்து மார்ச் 20, இப்போ பிப்ரவரி முடிஞ்சது, மார்ச் 20, மார்ச் இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச் 20 ஒரு மீட்டிங் நடக்கும், மே 1 ஒரு மீட்டிங் நடக்குது, ஜூன் 12 ஒரு மீட்டிங் நடக்குது, ஆகஸ்ட் 31 ஒரு மீட்டிங்கு, அதே மாதிரி செப்டம்பர் 18 ஒரு மீட்டிங் நடக்குது. அப்படி இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 18 ஒரு மீட்டிங் நடக்குது. நவம்பர் 7 ஒரு மீட்டிங் நடக்குது, டிசம்பர் 18 ஒரு மீட்டிங் நடக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 மீட்டிங் வந்து நடக்க போகுது. இந்த 7 மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சரி இப்போ குறைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி வந்துருச்சு, மார்க்கெட் அடுத்த லெவல் பூம் ஆகிறதுக்கு உண்டான அந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அது எப்படி வரும்னா, பாண்டு மார்க்கெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும், ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுனால, லிக்விடிட்டி ஜாஸ்தி ஆகிறதுனால, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஜாஸ்தி ஆகிறதுனால கம்பெனியோடைய ஏர்னிங்ஸ் கெப்பாசிட்டி அதிகமாகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கும் போது நமக்கு வந்து கண்டிப்பாக எல்லா கம்பெனியுடைய ஓவரால் லாபங்கள், அதாவது ஏர்னிங்ஸ், ரெவன்யூ, நெட் ப்ராஃபிட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், மார்க்கெட் வந்து வேல்யூஷன் ஜாஸ்தியாகும். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இப்போது நீங்கள் அடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 7 மீட்டிங்லையும் எப்போ இனிமேல் வந்து பாசிபிலிட்டி இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதுனா உடனே கட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாமே போன மாதத்து டேட்டா, ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ரிலீஸ் ஆகும்போது அது போன மாதத்துடைய டேட்டாவை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அதனால் வந்து என்னென்னா அந்த ப்ரீவியஸ் டேட்டாவை வச்சு நம்ம உடனடியாக முடிவெடுக்க முடியாதுங்கிறதுனால மே மாதத்தில் இந்த அதாவது செகண்ட் ஆஃப் இந்த 2024 இது பிப்ரவரி. ஸோ மே மாதத்துக்கு மேலே செகண்ட் ஆஃபில் தான் 6 மந்த்து, அதாவது ரெண்டாக பிரித்தோம்னா 2024 செகண்ட் ஆஃபில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை செகண்ட் ஹாஃபில் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சிட்டாலே, அதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து அப்சைடு மூவ் ஆகிறதுக்கு உண்டான வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஏன்னால் எந்த அளவுக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்களோ அதுதான் வந்து மார்க்கெட்டில் முக்கியமான எட்ஜ். பழைய டேட்டா ஏற்கனவே பப்ளிக்கில் வந்த டேட்டாலாம் ஆல்ரெடி ப்ரைஸில் இன்க்ளூட் ஆகிக்குங்கிறது ஒரு தியரி இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னொரு இது பார்ப்போம் மார்க்கெட்டில். ஸோ இதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரி, நம்ம இந்தியன் மார்க்கெட்டு எங்கே இருக்குது, இந்தியன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, இந்தியாவில் பொறுத்தவரைக்கும் க்ரோத் ரேட்டுங்கிறது வந்து நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். க்ரோத் ரேட்டுடைய ப்ரொஜெக்ஷன் ஜிடிபி உடைய டேட்டா வந்து நான் G20 கண்ட்ரீஸ்க்கு நான் கொடுத்துருந்தேன், போன வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோ வந்து நான் லிங்க்கில் போடுறேன், கீழே பிலோவில் நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது இந்தியன் இன்ட்ரெஸ்ட் ரேட் மார்க்கெட் எங்கே இருக்குன்னா, ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, ஆர்பிஐ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க குறைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஏன்னா இன்ஃப்ளேஷன் நமக்கு வந்து 4% டார்கெட் வச்சுருக்கோம், இன்னும் 4%க்கு வரல. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் வந்து 4% வரதுக்காக, நம்மளுடைய கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் 4% டார்கெட்டுங்கிறதுனால 4% வரதுக்காக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சோம். ஏன்னா இன்ஃப்ளேஷனே 4% நம்ம டார்கெட் கொண்டு வரணும்னா இப்போ அதை விட ஜாஸ்தியாக இருக்கும், 5.3 சம்திங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக ஜாஸ்தியாக தான் இருக்குது, டார்கெட்டுக்கு இன்னும் வரல. அப்படிங்கும்போது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் இன்னும் ஜாஸ்தியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்மளுடைய க்ரோத் ரேட் ஜாஸ்தி, மற்ற கண்ட்ரியோட க்ரோத் ரேட் ஜாஸ்தி. அதனால் க்ரோத் ரேட் ஜாஸ்தியாக இருக்கிறனால இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சி தான் நம்ம வந்து அந்த க்ரோத் அச்சீவ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை, மார்க்கெட் க்ரோத்தை, எக்கனாமிக்கல் க்ரோத்தை. அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை, ஏன்னா நம்மளுக்கு க்ரோத் ரேட் ஜாஸ்தியாக இருக்கிறனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதே அளவுக்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால ரொம்ப காலமாக ஆர்பிஐ வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. சரிங்களா? ஒரே மாதிரி நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்ளம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை
குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு. ஆனால் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாலே நம்ம மார்க்கெட் இன்னும் பூம் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்தில் நம்ம மார்க்கெட் இன்னும் அதிகமாக போக எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும்போது இன்ஃப்ளேஷன் குறைய ஆரம்பிச்சதுன்னா இவங்க வந்து குறையலன்னா கூட இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு அவங்க கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூட நமக்கும் வந்து அது சாதகமாக வந்துடும். ரெண்டாவது நம்மளும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்காமையே நம்மளோட எக்கனாமி இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ப்ளஸ் வந்து குறைச்சாலும் இன்னும் வந்து பெட்டராக இன்ஃப்ளேஷனையும் குறைச்சிட முடியும். அப்படிங்கிறதுனால க்ரோத் ரேட் இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க என்ன நடக்க போகுது இந்த மார்க்கெட்டில் அப்படின்னு. இந்த ஹோல் இயருக்குமே கண்டிப்பாக புல் மார்க்கெட் வந்து வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டி ஏகப்பட்டது இருக்குது. ஏன்னா நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டி வந்து இருக்குது. ஏன்னா ஒரு சிங்கிள் பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிகமான ஓட் பர்சன்டேஜ் வச்சு இருக்கிறாங்க. அதனால் வந்து கோயலேஷன் கவர்மெண்ட் உருவாகிற சுச்சுவேஷன் வந்து வரப்போகிறதில்ல. ஸோ அது வந்து ரொம்ப ப்ராபிலிட்டி அதிகங்கிறதுனால ஸோ ஸ்ட்ராங்காகவே வந்து நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கலாகவும் ஸ்டெபிலிட்டி இருக்கிறோம். க்ரோத் ப்ராஸ்பெக்ட்லையும் குளோபல் லெவலில் சைனாவை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அந்த சுச்சுவேஷன் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி பார்க்கும்போது 6 மாதத்துக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க அப்படிங்கும்போது யூஎஸ் ஃபெட்டு அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் என்ன ஆகும், புல் மார்க்கெட்டு தான் கிரியேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிளியராக இருக்குது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னோடய ரிசர்ச் வந்து கன்க்ளூஷன் வந்து தெரியுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸு இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் நிஃப்டியுடைய இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னால் அது வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கீழே வரும்போது நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ட்ரேடிங் பண்ணுறவங்க ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட என்னுடைய வீடியோஸ்லாம் பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுங்கள். எனக்கு கோர்ஸ் இருக்குது, நான் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா www.investorstamil.com. ஸோ investorstamil.com இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வேணால் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து அதிலிருந்து லேர்ன் பண்ணுங்கள். தமிழில் தான் இருக்குது எல்லா கோர்ஸுமே. ஸோ உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள்.